பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, எகோவா சாட்சிகள் கேட்குற சில கேள்விகள். அவங்க மட்டும் கிடையாது, இஸ்லாமியரும் கேட்குற சில கேள்விகள் இருக்கு. இயேசுவோடைய தெய்வீகத்தன்மை குறித்து சில கேள்விகளை அவங்க கேட்பாங்க. உதாரணத்துக்கு வேதத்திலிருந்தே சில வசனங்களை அவங்க கோட் பண்ணுவாங்க. அந்த வசனங்களை நான் படிக்கிறேன். யோவான் 14:28 நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இதை நான் திரும்பவும் படிக்கிறேன். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்து சொல்றத எகோவா சாட்சிகள், இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை காட்டிலும் பிதா பெரியவரா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பிதா தான் கடவுள், இயேசு கிறிஸ்து அவர் சின்னவர், அவரை விட பிதா விட சற்று சின்னவராக இருக்கிறார் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன். அவங்க சொல்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இன்னொன்று என்னன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34. மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதுல இயேசு கிறிஸ்து வேறு ஒருத்தரை பார்த்து, அதாவது பிதாவை பார்த்து என் தேவனே அவர் கூப்பிடுகிறாரே அப்படின்னா, இயேசுவுக்கே ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. என் தேவனே சொல்லும் பொழுது இயேசுவுக்கு ஒரு மேல ஒரு கடவுள், ஒரு தேவன் இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. சரி, நம்ம இதுக்கான பதிலை பார்த்துடலாம் வேதத்திலிருந்தே. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சிலுவையில ஏன் பிதாவை நோக்கி என் தேவனை கூப்பிட்டார்? ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி பிதா இயேசுவை காட்டிலும் பெரியவரா, பிதா இயேசுவை காட்டிலும் வல்லமை விடவரா, இல்லை இயேசுவுக்கு அவர் கடவுளா அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதத்துல அதுக்கு பதில் இருக்கு. எரேமியா எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாட்டுல எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 32:27 நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பவும் படிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் யாருக்கெல்லாம் அவர் கடவுளாக இருக்கிறார், யாருக்கு அவர் தேவனாக இருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில இருக்கிற மாம்சமாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவன். முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தும் மனித அவதாரம் எடுத்தார். நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 2:6-7-8 படிக்கிறான். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், யாருன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்ப இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தும் அவருடைய ரூபத்துல இருந்தும் அது ஒரு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டார்னா, வாலண்டியரா அவரே அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். புரியுதுங்களா? He took the form of the servant. அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டு மனுஷர் சாயலாக அவர் மாறிட்டார். அப்புறம் 8ஆம் வசனத்துல அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப இந்த வசனத்தை படிக்கும்போது, இப்ப இந்த வசனத்தோட நம்ம எரேமியா படிச்சோம் இல்லையா, அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். எரேமியால என்ன சொல்லுதுன்னா, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சமான மனிதர்களுக்கும் அவர் கடவுள், அவர் தேவன். அப்ப இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துல மாம்சமான ஒரு மனித ரூபத்துல வந்ததுனால அவரும் இந்த கட்டளைக்கு உடன்பட்டிருக்கிறார். அப்ப மாம்சமாக வந்தார் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த உலகத்துல அவருக்கும் ஒரு கடவுள் வேண்டும் இல்லையா? அதனால்தான் அவர் பிதாவை என் தேவனே என் தேவனே அப்படின்னு அவர் அந்த இடத்துல கூப்பிட்டார். சோ இந்த இதுல இருக்கும் பொழுது இப்ப யோவான் 14:28 அதுதான் சொல்றாரு, என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். ஏனென்றால் பிதா முழுவதுமாக தெய்வீக தன்மையில அங்க இருக்கிறதுனால. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலாகி மாம்சமான ஒரு சாயலுக்கு
தம்மை தாமே தாழ்த்தினதுனால, பிலிப்பியர்ல சொன்ன மாதிரி, அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த மனித தன்மையிலிருந்து சொல்லுறாரு, என் தேவனே என்று சொன்னாரு. இரண்டாவது, என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனித தன்மையிலிருந்து அதை குறிப்பிடுகிறார். ஆமென்.